வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கவலைக்கு வித்து கடும் பற்று என்ற தலைப்பில் ஒரு சிந்தனை விளக்கம். மனித குல வாழ்வில் சிக்கல்கள் இல்லாமல் வாழ முடியாது. சிக்கலே இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு பெரிய சிக்கல். என்றைக்கு இந்த உடலில் உயிர் வந்து சிக்கிக் கொண்டதோ அந்த சிக்கல் தானாகவே அவிழும் வரை வாழ்வில் சிக்கல்கள் வந்தும் போய்கொண்டும் தான் இருக்கும். இந்த இயற்கை நியதியை உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். சின்ன சின்ன சிக்கல்களை கவலைப்படுவதால் பெரிதாக்கி கொள்ளக்கூடாது. கவலைப்படுவதால் உடலுக்கும் மனதிற்கும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தி கொள்கிறோம். கவலை வருவதற்கு பல காரணங்கள் இருக்கும். நமது உடலிலே வரும் நோயாலும் கவலை வரலாம். சிலருக்கு அதிக குண்டா இருக்கிறோமே என்ற ஒரு கவலை, ஒரு சிலருக்கு ஒல்லியா ஒட்டடக்குச்சி மாதிரி இருக்கிறோமேன்னு கவலை, சிலருக்கு அதிக உடல் எடையால் கவலை, எடை குறைஞ்சிக்கிட்டே போகுதேன்னு சிலருக்கு கவலை, சிலருக்கு சொந்த வீடு இல்லையேன்னு கவலை, வேறு சிலருக்கோ சொந்த வீட்டை கட்டி அதை பராமரிக்கப்படுகிற பாட்டை நினைச்சு கவலை, வேறு சிலருக்கு வாடகையே கொடுத்து கஷ்டப்படுகிறோமே என்ற கவலை. இப்படி தனது திறமையின்மையாலும் அல்லது தனது குடும்பத்தினராலும் சமுதாய சுற்றுப்புற சூழல்களாலும் மேலும் இயற்கையாலும் சுனாமி, வரதா புயல், மிக்ஜாம் புயல் போன்ற பல காரணங்களால் கவலைகள் வரக்கூடும். நமது நினைப்பிற்கும் இயற்கையாக நடக்கும் நிகழ்ச்சிக்கும் உள்ள மாறுபாடே தான் கவலையாகிறது. நாம் ஒன்று நினைக்க நடப்பது வேறொன்றாக இருப்பது அதுவே கவலையாகிறது. எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தான் தரும். நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. சரி, வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நாம் எதிர்பார்க்காத ஒன்று நடந்துடுச்சு, அதையே நினச்சி கவலைப்படுவதால் என்ன ஆகப்போகுது? கவலையை ஒரு முழம் கூட குறைக்கவோ கூட்டவோ முடியாதே. அதான் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, மறைய தெரிந்த உயிரே இந்த உண்மை உனக்கு புரியாதா. இறையாற்றலுக்கு முரண்படுவது தான் நமது துன்பத்திற்கு காரணமாகிறது. இறையாற்றலுக்கு முரண்படாமல் இறையாற்றல் வழிபடுவதே இறை வழிபாடாகும். தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்றார் திருக்குறளில் திருவள்ளுவர் பெருந்தகை. ஓமைகளால் எடுத்துச் சொல்லி காட்ட முடியாத எல்லையற்ற பேராற்றல் வாய்ந்த தன்னை வெளிக்காட்டாது அரூபமான இறைநிலையோடு இணைவதே மனக்கவலையை மாற்றும் வழியாகும். இயல்பாக தீராத சிக்கல்களை இறைவனிடம் விட்டுவிட வேண்டும். இதையே நம்பினோர் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு என்றார்கள். காலம்தான் நம் கவலைகளை தீர்க்கும் களிம்பு. காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும். However long the night, the dawn will break என்பது ஆங்கில பழமொழி. எவ்வளவுதான் இரவு நீடித்தாலும் விடியல் வந்தே தீரும். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்பது பலருக்கும் வாழ்க்கையாகிவிட்டது, வாடிக்கையாகிவிட்டது. சோதனைகள் தொடர்ந்தால் கடவுளின் அருட்பார்வை உங்கள் மீது உள்ளது என்பதுதான் அதன் அர்த்தம். தாங்க முடியாத துன்பத்தை இறைவன் யாருக்கும் கொடுப்பதில்லை. தான் பின்னிய வலையில் தானே சிக்கி தவிக்கும் சிலந்தி போன்றதுதான் நம் மனம். காக்கூட்டல் வலை கவலை, கற்பனை வலை. கவலை என்பது நமது தவறான கணக்கீட்டால் ராங் கால்குலேஷன்ஸ் ஏற்படும் ஒரு வகை மனநோய், மென்டல் டிஸார்டர். ஸோ கவலைகளை காற்றோடு விடுங்க. மனசை எப்போதும் காலியாக எம்டியாக வைங்க. லைஃப்பை ஜாலியாக அனுபவிங்க.
துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க, இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அக்தொப்பதில் என்று திருவள்ளுவர் பெருமான் அருள்மொழி கூறுகிறார். அதாவது துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குவதே துன்பங்களை கடற்பதற்கான சிறந்த வழி, அதைவிட வேறு வழி இல்லை என்பதாகும். நடந்ததெல்லாம் நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னார் அன்று. சென்றதினி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்று அழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர் என்கிறார் மகாகவி பாரதியார் அவர்களும். நாம் நிகழ்காலத்தில் வாழ வேண்டும். பி இன் த ப்ரெசன்ட், டெட் எஸ்டர்டே அண்ட் அன்பார்ன் டுமாரோ, வை ஃபியர் அண்ட் வரி அபவுட் தட், பி ஹாப்பி டுடே என்கிறார் பாரசீக கவிஞர் உமர் கய்யாம். ஹாப்பியாக இருக்க முடியாததற்கு மிக முக்கிய காரணமும் கவலை எனும் பயிர் வளர காரணமும் கடும் பற்று தாங்க. அது என்னப்பா கடும் பற்று என்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. நாங்கள் நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, ஏன் பொருள் பற்று என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். கடும் பற்று என்பது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? கடும் பற்று என்பது லோபித்தனம் தாங்க. லோபித்தனம் என்பதைத்தான் கடும் பற்று என்று அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதாவது தான் ஆசைப்படும் பொருட்களை பிறர் கவராமலும் பிறருக்கு ஈயாமலும் தானே அனுபவிக்கணும் என்று நினைப்பது தான் லோபித்தனம். அதுதான் கடும் பற்று. டூ மச் அட்டாச்மெண்ட். கடும் பற்று என்பது ஒரு பொருளின் மீது உள்ள அளவற்ற ஈடுபாடாகும். இந்த கடும் பற்று முற்றிவிட்டால் பற்று கொண்ட பொருளின் மீது கொண்டுள்ள அதிக நாட்டத்தால் அதற்கு அடிமையாகிவிடக்கூடும், அடிக்ஷன் ஆகிடுவாங்க. அதனால தான் அந்த பொருள் தனக்கே வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி அதை அடைய பழிப்பாவத்துக்கும் கூட அஞ்சாமல் செயல் செய்ய தூண்டும். கடல் நீருக்குள் படகு புகுந்து உலாவலாம். ஆனால் படகுக்குள் கடல் நீர் புகுந்து விட்டால் பேராபத்து தான். அதுபோல பற்று நமக்குள் இருக்கலாம், இறைப்பற்று, நாட்டுப்பற்று என்று. நாம் அந்த பற்றுக்குள் சிக்கி கடும் பற்று ஆகிவிடக்கூடாது, பற்று வெறியாகி விடவும் கூடாது. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்பது திருக்குறள் கூறும் அறிவுரையாகும். விருப்பு வெறுப்பு பற்று அற்றவனான இறைவனது தாளினை மட்டுமே பற்றுக. எதற்கு? உலகப் பற்றுகளை விடுவதற்கு. உலக இன்பங்களிலே அளவு முறை கடைபிடித்து வாழ இறைநிலை இன்பமே வழித்துணையாகும். ஒரு சமயம் மீனவர் ஒருவர் துறைமுகத்தில் மீன்பிடி படகிலிருந்து கூடை நிறைய மீன்களை பிடித்து வந்து கரையில் இறக்கி வச்சதும் ஒரு கழுகு பறந்து வந்து ஒரு பெரிய மீனை கவ்விக்கொண்டு பறந்து போச்சு. அந்த கழுகை 4-5 காகங்கள் துரத்தி அந்த மீனை அந்த கழுகு தின்னவிடாமல் துரத்தி கொண்டே இருந்தது. துரத்தும் காகங்களிடமிருந்து தப்பிக்க கழுகு அங்கும் இங்கும் என்று அலைந்து பறந்தபோது கழுகின் வாயில் இருந்த மீன் நழுவி கீழே விழ உடனே அந்த காகங்கள் அந்த கழுகை விட்டுவிட்டு மீனை தேடி பறந்து போச்சு. அப்போதான் அந்த கழுகுக்கு ஒரு ஞானோதயம் ஏற்பட்டது. இந்த செத்த மீன்தானே இத்தனை காகங்கள் என்னை துரத்தி அடிக்க காரணமாக இருந்தது என்று. அதுபோலதான் மனிதகுல வாழ்வில் சிலர் தங்களது உடைமைகளையும் சௌகரியங்களையும் விடாமல் கெட்டியாக பிடித்து கொண்டு அதில் சிக்கிக்கொண்டு பாண்டேஜ் வாழ்வில் இன்னல்கள் பல பட்டு கவலையோடு வாழ்ந்து காலம் கழிக்கிறார்கள். ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு, கடும் பற்றை விட்டால் கவலை இல்லை உனக்கு. தாமரை இலை தண்ணீரைப் போல ஒட்டி ஒட்டாமல் இருந்தால் டிட்டாச்டு அட்டாச்மெண்ட் உலகில் இன்பமாக வாழ முடியும். தனக்கே தனக்கு என்று பொருளை சேர்த்து பிறருக்கு கொடுக்க ஏதுமில்லை என்று கையை விரித்து போகும்போது பதவியோ அதிகாரமோ பொன்னோ பொருளோ வீடு மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாரும் உடன் வரப்போவதில்லை. சேர்த்து வச்ச சொத்தோ எதுவும் கூடவே வரப்போகிறதில்லை. ஏன் காதருந்த ஊசி கூட வாராது கான் கடை வழிக்கே என்றார் பட்டினத்தார். பிறகு கூட வருவது தான் எது? நாம் செய்த செயல்களின் நன்மை தீமைகள் மட்டுமே தான் கூட வரும். அதற்கேற்ப நமது சூக்கும உடல் தக்க சிக்ஷைகளை அனுபவித்து
மறுபிறப்புக்கு ஆளாகி பாவ புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப நானாவித யோனிகளில் நமக்கிட்ட அந்த யோனி எதுவோ அதனுள் புகுந்து கருவாகி உருக்கொண்டு பூமியில் மறுஜென்மம் பெற வேண்டியதுதான் என்கிறது அறநூல் ஒன்று. ஏதோ ஒரு பிறவியில் செய்த தான தர்மங்களோ பூஜா பலன்களோ தவங்களோ செய்து இருந்தால் மட்டுமே இனி மீண்டும் பிறவாவரம் பெற்று இறைவனுடன் இரண்டர கலந்து ஐக்கியம் என்ற முக்தி பேறு கிட்டும். ஆக தொடர்ந்து இறை வழியில் பயணிப்போம், பிறவிப்பிணி அறுப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். கவலைக்கு வித்து கடும்பற்று என்ற தலைப்பில் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.